வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வர்கே தன் வழுக்கை தலையை தடவியபடி சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு சொன்னார், அவளை வர சொல்றேன். அவ வந்து 2ல் 1 தீர்மானிச்ச பிறகு திரும்பி போனா போதும், ஆகஸ்தி சொன்னான். அதான் நல்லது, செபாஸ்டியனும் ஆமோதித்தான். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரமாக இருந்ததால் கடற்கரையில் கூட்டம் அதிகம். சத்யா தன் கால்களை முன்புறமாக நீட்டி கைகளை பின்புறமாக ஊன்றி கடலை பார்த்தபடி சற்று சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். கடல் காற்று அவள் முடி இழைகளின் ஊடாக ஓடி விளையாடியது. வெகு தொலைவில் கடலின் எல்லையில் கடல் தீ பற்றி கொண்ட துரைமுக நகரம் மாதிரி செக்கச்சவேல் என்ற தொடுவானம். ஆகாய பரப்பு முழுவதும் அந்த நெருப்பு ஜுவாலைகளின் ஒளியை ஏற்று வாங்கியது போல் இருந்தது. கடற்பரப்பு முழுவதிலும் விவரிப்புக்கு அப்பாற்பட்ட ஒளிக்கோலம். மறையும் சூரியனின் அடிவான பரப்பில் இருந்து தொடங்கிய நெருப்பு கொழுந்தின் வண்ணம் கடலின் மொத்த பரப்பையும் ஆட்கொண்டது போல. சத்யா, அவளுக்கு அருகில் மணலில் சப்பனமிட்டு அமர்ந்திருந்த நெல்சன் அழைத்தான். அவள் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றியது. கடல் மற்றும் ஆகாயத்தின் மேற்கு புற எல்லையில் தென்படும் மாலை நேர செவ்வானத்தை பார்த்தபடி அவள் தியானத்தில் மூழ்கி இருப்பதாக தோன்றியது. ஏய் மிஸ் காஞ்சிரப்பள்ளி! சத்யா திடுமென்று கனவில் இருந்து விழிப்பவள் போல் நெல்சனை பார்த்தாள். எதை பத்தி இவ்வளவு தீவிர யோசனை? மரணத்தோட சுகானந்த இன்பத்துல மூழ்கி இருந்த தாழ்ந்து எழும்பும் ஒரு கப்பலின் மேல் தளத்தில் இருந்தபடி ஆகாயத்தையும் பூமியையும் கடலையும் கடைசியாக பார்க்கும் ஒருத்தரை போல. மாலை நேரம் சிவப்பு நிறத்தில் ஜொலிப்பதையும் இருள் வந்து அதை மூடுவதையும் பார்க்கும்போது சிவப்பு நிறமான மரணக்கச்சையால் மொத்த உடம்பையும் மூடுவது போல் ஆனந்தமான ஒரு வேதனை பிரபஞ்சத்தையும் அன்புக்கு உகந்த எல்லோரையும் விட்டு பிரிஞ்சு போகிற போது ஏற்படுகிற பரிதவிப்பு இருக்கே. அவள் விழிகள் ஈரத்தால் பளபளப்பது நெல்சனுக்கு புரிந்தது. சரியான கனவுலக பேர் வழியா தெரியுதே. மூளைக்குள்ள இருக்கிற இந்த பைத்தியக்காரத்தனமான சிந்தனைகள் தான் வார்த்தைகள்லையும் நடவடிக்கைகள்லையும் வெளிப்படுது போல இருக்கு. இருக்கலாம், சத்யா மெதுவாக தலையாட்டி சொன்னாள். ஹாஸ்டலுக்கு போக வேண்டாமா? நேரம் என்னாச்சு தெரியுமா? இருட்டுறது வரையிலும் எனக்கு இப்படியே இருக்கணும் போல இருக்கு. ஹாஸ்டல்ல சிறுத்தை ஒன்று இருக்கிறதா சொல்லுவியே, இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன் காலையில வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு வந்திருக்க? நெல்சனின் கண்கள் பளபளத்தன. அப்படின்னா இன்னைக்கு ஹாஸ்டலுக்கு போக வேணாலும் பரவாயில்லையா? ஆமாம், நாளைக்கு போனால் கூட பிரச்சனை கிடையாது. அதுல என்ன பிரச்சனை? நெல்சன் எச்சரிக்கை அடைந்தான். அவன் உடல் மொத்தமும் சிலிர்த்தது. இவள் மண்டைக்குள் என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடுகின்றன? இந்த ராத்திரியை என்னுடன் செலவிடப் போகிறாளா? காலையில் என்னுடன் புறப்பட்டவள் ஜிப்சியில் ஏறி ஊர் சுற்றி மதியம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு காலையில் படகு சவாரி செய்து மாலையில் போல்கட்டி பேலஸில் டிஃபன் சாப்பிட்டு இப்போது கடற்கரையில். மேற்கொண்டு என்ன? நேரடியாக கேட்கவும் பயமாக இருந்தது. அவன் யோசனையில் ஆழ்ந்தான். சத்யா, இன்று ஹாஸ்டலுக்கு திரும்பி செல்லாவிட்டால் என்ன செய்யலாம்? 7:30 மணி வரை கடற்கரையில் இருக்க வேண்டியிருக்கும். பிறகு ஏதாவது ஒரு ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட வேண்டும். அதன் பிறகு எங்கே தங்குவது என்ற கேள்வி தீவிரமடையும். அவளால் இனி ஹாஸ்டலுக்கோ வீட்டுக்கோ திரும்பி செல்ல முடியாது. அப்படியானால் ஹோட்டலில் அறை எடுத்து தங்குவதுதான் வழி. அதிகபட்சமாக ஒரு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகலாம். இரவு 12 மணிக்கு ஹோட்டல் அறைக்கு திரும்புகிறோம். ஏகாந்தமான இருளில் ஒன்றி கலந்து கதவை மூடினால் ஆண் பெண் நட்புக்கு அதன் பிறகு எல்லைகள் ஏதாவது உண்டா? அங்கு போதனைகளுக்கு ஏதாவது வலி இருக்கிறதா என்ன? மிஸ்டர் போயம் குட்டியின் மனசுல என்ன ஒரு வஞ்சக திட்டம்?
சத்யாவின் எதிர்பாராத கேள்வியில் நெல்சன் திடுக்கிட்டான். அப்புறம் பிஜி முடிச்சிட்டு மேற்கொண்டு என்ன பண்றதா பிளான்? அவள் அவன் கண்களை ஊன்றி பார்த்தாள். பிஜிக்கு அப்புறம் யோகாசனம் கத்துக்கணும். என்ன விஷயம்? நெல்சன் தன் வெளிரிய முகத்தை கடலை நோக்கி திருப்பினான். மீன் பிடிக்க செல்லும் படகுகளிலும் யமாகா இன்ஜின் பொருத்தப்பட்ட படகுகளிலும் விளக்குகள் ஒளிர்ந்தன. மாலை நேரம் இருள் அடைந்து வந்தது. கடற்கரையின் கூட்டம் மெதுவாக கலையத் தொடங்கியது. பொழுதுபோக்க வந்தவர்கள் பொழுதோடு கிளம்பினார்கள். கரையிலும் இருள் பரவியது. மேற்கொண்டு என்ன ப்ரோக்ராம்? நெல்சன் கேட்டான். இனிமே என்ன ப்ரோக்ராம்? சத்யா திருப்பி கேட்டாள். ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல அறை எடுத்து தங்கி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல சினிமா பார்த்துட்டு ரூமுக்கு திரும்பி டன்லப் மெத்தையில படுத்து தூங்குற காட்சிய நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். சத்யாவின் கூர்மையான பார்வை அவன் கண்களை தாக்கியது. நம்மளை பத்தி சொல்லல, இப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகளும் நம்ம நாட்டுல இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். சத்யாவின் எதிர் நடவடிக்கை என்ன என்று தெரிந்து கொள்ள அவன் கடை கண்ணால் அவளை பார்த்தான். அப்படிப்பட்டவங்களுக்கு எதிரா நம்மளால என்ன செய்ய முடியும்? We are helpless to them. அவள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசினாள். உண்மைதான் என்ற நெல்சன் அசட்டுத்தனமாக சிரித்தான். தொலைவில் உள்ள கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் கடற்கரையில் நங்கூரமிட்டு நிற்கும் கப்பல்களிலும் வெளிச்சம் தெரிந்தது. புறப்படலாமா? எழுந்த சத்யா உடைகளில் ஒட்டியிருந்த மணலை தட்டி உதறினாள். நெல்சனும் எழுந்தான். எங்க போறோம்? எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அவன் சத்யாவை பார்த்தான். 9 மணிக்காவது நான் ஹாஸ்டலுக்கு போகணும். நெல்சன் திகைத்தான். இவ்வளவு லேட்டா போனா உங்க மேட்ரன்? அதெல்லாம் ஜுஜிப்பி. காலையில காஞ்சிரப்பள்ளிக்கு போன நான் ராத்திரியிலேயே திரும்பி வர்றேன். நாளைக்கு காலையில கிளாஸ் கட்டாகாம இருக்கிறதுக்காக ராத்திரியே வர்றேன். பஸ் லேட் ஆயிடுச்சு. காரணம் போதுமா? நெல்சனின் கற்பனையில் எழுந்த ஹோட்டல் காட்சிகள் இடிந்து தகர்ந்தன. கெட்டிக்காரிதான் இவள். மனிதர்களை பொம்மலாட்ட பொம்மைகள் போல் இயக்க தெரிந்தவள். சத்யா மீது அவனுக்கு கடுமையான வெறுப்பு தோன்றியது. தோல்வி அடைந்து விட்டோம் என்ற நினைப்பில் இருந்து உயிர் தெழுந்த மாறா கோபம். கருங்கல் பதிக்கப்பட்ட நடை பாதையில் திரும்பி வரும்போது நெல்சன் சொன்னான். சத்யா கெட்டிக்காரிதான், ஒப்புக்கறேன். ஏன்? முன்பின் தெரியாத ஒரு இளைஞன் கூட காலையில இருந்து ராத்திரி வரையில சுத்தி திரிய முடியுது. எங்க வீட்டை சேர்ந்த பெண்கள் யாரும் இப்படி யார் கூடவும் வெளியே போக மாட்டாங்க. என் தங்கச்சி யாராவது இப்படி செஞ்சா வெட்டி போலி போட்டுடுவேன் அவளை. சத்யாவை மட்டம் தட்டுவதற்காகவே அவன் அப்படி சொன்னான். மனதில் இருந்த கோபத்தையும் தோல்வியையும் தீர்த்து கொள்ள நினைத்ததும் மற்றொரு காரணம். ஓஹோ, அதுதானா விஷயம்? சத்யா சிரித்தாள். என் அண்ணன்களுக்கு தெரிஞ்சாலும் இதெல்லாம் நடக்கும் தான் சார். ஆனா பாவம், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியலையே. அப்புறம் மிஸ்டர் போயம்குட்டி, உங்க சகோதரிகளுக்கு ஆட்டு எலும்பு சூப் வச்சு கொடுக்கறது நல்லது. நண்பர்னு நினைக்கிற ஒருத்தர் கூட பழகிறதுக்கு அவங்களுக்கு அது உதவும், தைரியம் கொடுக்கும். ஹோட்டல்ல அறை எடுத்து சாப்பிட்டு சினிமாவுக்கு போய் ராத்திரி பூராவும் டன்லப் மெத்தையில கட்டி பிடிச்சு படுத்துக்கலாம்ங்கிற ஆம்பிள்ளையோட மூடத்தனத்தை உடைச்சிட்டு தப்பிக்கிற மன துணிவும் கிடைக்கும். அவனோட தூண்டுதல்களை எதிர்த்து வெற்றி கொள்ளவும், அவனோட விரல் கூட மேலப்படாம திரும்பி பத்திரமா போறதுக்கும் அப்பதான் அவங்களால முடியும். அந்த கஷாயத்துக்கான கலவைய நான் சொல்லித்தர்றேன். குறைஞ்சபட்சம் 6 கிலோ எடை உள்ள ஆடு 1, தொட்டாத் சிடுங்கி வேர். ஸ்டாப் இட். ஓகே மிஸ்டர் நெல்சன், நாம நடந்துட்டே பேசலாமா? கோபம் நிறைந்த அவன் முகத்தை ஒரு தடவை பார்த்துவிட்டு அவள் நடையை தொடர்ந்தாள். வண்டிகளை பார்க் செய்திருக்கும் இடத்தை அடைந்தனர். வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்ததால் சத்யா கைனட்டிக் ஹோண்டாவை எடுத்து வரவில்லை. போகலாம், கனமான குரலில் சொல்லிவிட்டு நெல்சன் ஜிப்சியின் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்ந்தான். சத்யா முன் சீட்டில் ஏறி உட்கார்ந்தாள். என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட போறீங்களா? வேறென்ன? தன் உப்பிய முகத்தை அவள் பக்கமாக திருப்பி கேட்டான். தேவையில்லை, ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டா போதும், நான் பஸ்லயே போய்க்கிறேன். ஆஹா, உன் திருவுளப்படியே. நீ மாட்டு வண்டியில கூட போகலாம், அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. மட்டாஞ்சேரி டவுனில் இருந்த பஸ் ஸ்டாப் ஒன்றில் அவன் ஜிப்சியை நிறுத்தினான்.
அவள் வண்டியில் இருந்து இறங்கி பிறகு டிரைவிங் சீட் அருகே சென்று மெல்லிய புன்னகையுடன் கேட்டாள், என் மேல கோபமா? நெல்சன் சட்டென்று முகத்தை வெட்டி திருப்பினான். கோபப்படும் போது உன் முகத்தை பார்க்க என்ன அழகா இருக்கு தெரியுமா? கன்னமெல்லாம் செவந்து, மூக்கு வெடைச்சு, கண்கள்ல பொறி பறக்கிற மாதிரி. நெல்சன் அவள் பக்கம் திரும்பவே இல்லை. பரவாயில்ல, இதுக்கெல்லாமா கோவிச்சுக்கிறது? வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கடவுளை மனசுல நினைச்சிட்டு நல்லதை மட்டும் வேண்டிக்கிட்டு மோசமான கனவு எதையும் பார்க்காம படுத்து தூங்குங்க சார். குட் நைட் மை பாய் என்றாள் சத்யா. பிறகு கையை வீசி காட்டிவிட்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தாள். அடுத்த நிமிடத்திலேயே அங்கு வந்த டவுன் பஸ் ஒன்றில் ஏறவும் செய்தாள். நெல்சன் தீராத பகையுடனும் தாங்க முடியாத கோபத்துடனும் அவனுக்கே புரியாத வேறு சில உணர்வுகளுடனும் சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். இரவு 8:45 மணிக்கு சத்யா ஹாஸ்டலுக்குள் நுழைந்ததும் மேட்ரன் கேட்டார், இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? வீட்டுக்கு போயிட்டு வர மேடம். அப்புறம் ஏன் வீட்டுல இருந்து உன்னை தேடி வந்தாங்க? யார் வந்திருந்தாங்க? வேற யார்? உங்க அப்பாவும் அண்ணன்களும் தான். அப்புறம் எங்க போனாங்க அவங்க? உன்னை காணலேனதும் கிளம்பி போயிட்டாங்க. மேட்ரன் சந்தேகம் விலகாத கண்களுடன் அவளை ஊன்றி பார்த்தார். சும்மாவா? நான் வீட்டுக்கு போன போது வீடு பூட்டி கிடந்தது, அதனால நானும் உடனே திரும்பி வந்துட்டேன். சத்யா எந்தவித தயக்கமும் இன்றி தனது அறையை நோக்கி நடந்தாள். ஷேர்லி ஊருக்கு போயிருந்தாள். மறுநாள் காலையில் தான் வந்து சேர்ந்தாள். மாலை நேரத்தில் டெரஸில் போய் உட்கார்ந்திருக்கும் போது ஷேர்லி கேட்டாள், நீ நேத்து பூராவும் இங்க என்ன செஞ்சிட்டு இருந்த சத்யா? பகல் முழுவதும் நெல்சனுடன் சுற்றி அலைந்ததை கூறினாள் சத்யா. ஷேர்லி திகைத்தாள். நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிற சத்யா? அப்படி எந்த விதமான நோக்கமும் கிடையாது, ஜஸ்ட் எ ஃபன். இது நல்லதுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. குறிப்பா உனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லைன்னா இந்த தொடர்பை கட் பண்றது தான் நல்லது. எனக்கு என்ன லட்சியம் இருக்கு? சத்யா ஊதாசீனம் நிறைந்த குரலில் கேட்டாள். அப்போது ஃபைனல் இயர் டிகிரி ஸ்டூடெண்ட் ஸ்னேகா அங்கு வந்தாள். சத்யா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. சிக்கலாகிவிட்டதோ என்ற குழப்பத்துடன் சத்யா சட்டென்று எழுந்தாள். யார் வந்திருக்காங்க சத்யா? ஷேர்லி கேட்டாள். வீட்ல இருந்துதான் வந்திருப்பாங்க, வேற யார் வரப்போறாங்க? ஷேர்லி திகைத்தாள். சத்யா வேக வேகமாக படிகளில் இறங்கினாள். வரவேற்பறையில் செபாஸ்டியன் காத்திருந்தான். அவன் அவளை கடுமையாக ஊன்றி பார்த்தான். இப்பதான் வந்தீங்களா? நாங்க நேத்திக்கே இங்க வந்திருந்தோம், மேட்ரன் சொன்னாங்க. வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில கிளம்ப நீ எங்க போயிருந்த? அவன் குரலில் கடுமையான கோபம் தெரிந்தது. செபாஸ்டியன் அவள் முகத்தையே ஊன்றி பார்த்தான். சத்யா எந்தவித உணர்வும் இன்றி நின்றிருந்தாள். கேட்டது காதுல விழலையா? நேத்து நீ எங்க போயிருந்த? வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுதான் இங்கிருந்து புறப்பட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி பஸ் கிடைக்கல. அதனால வீட்டுக்கு போற ஐடியாவை கேன்சல் பண்ணிட்டு போல்காட்டி பேலஸ் பீச்னு சுத்திட்டு திரும்பவும் ஹாஸ்டலுக்கே வந்துட்டேன். என் முகத்தை பார்த்து உன்னால எப்படி இந்த மாதிரி பொய் சொல்ல முடியுது? நான் நடந்ததை சொல்லிட்டேன். மேற்கொண்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தா மேட்ரன் கிட்ட கேட்டுக்கங்க. நான் நேத்து ராத்திரி பூராவும் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தேன். செபாஸ்டியன் சற்று நேரம் அவளை மௌனமாக பார்த்தான். நீ இப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்ட, நாங்க என்ன பண்றது? முதல்ல அதுக்கு வழி சொல்லு. நீ யாரோட பேச்சையும் கேட்கறது இல்ல, உன் மனம் போனபடி நடந்துக்கிற. என்ன ஒரு திமிர்! எதை செய்யக்கூடாதோ அதை எல்லாம் தான் நீ செஞ்சிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அதை மொத்தமா எங்க கொண்டு போய் போட்டு உடைக்க போற? இல்ல மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அதை எங்க வேணும்னாலும் போட்டு உடைக்க நான் தயாரா இருக்கேன். என்னோட வாழ்க்கைக்கு நீங்க மதிப்பு வச்சிருக்கிற அளவுக்கெல்லாம் நான் மதிப்பு வைக்க தயாரா இல்ல. நானே மதிப்பிடாத அளவுக்கு நீங்க யாரும் அதை மதிப்பிடவும் வேண்டியதில்லை. யார் சொல்லையும் கேட்காத நாயி! செபாஸ்டியன் பற்களை நரத்தான். நீங்க வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. எந்த இடத்த இல்லைனா எந்த கட்டடத்தை உங்க பேருக்கு எழுதி தரணும்? அப்படி எதுவும் இல்லைனா என்னோட பேங்க் கணக்குல இருந்து எத்தனை லட்சம் ரூபாயை எடுக்கணும்? முதல்ல அதை சொல்லுங்க. செபாஸ்டியனின் முகம் சிவந்தது. இதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய பதில நம்ம வீட்டுக்கு போன பிறகு சொல்ற. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு சீக்கிரம் புறப்படு.
எதுக்கு? சத்யாவின் புருவங்கள் சுழிவடைந்தன. வீட்டுக்கு தான், வேறெங்க? வீட்டுக்கா? நல்ல வேடிக்கை, எனக்கு கிளாஸ் இருக்கு. 2 நாள் லீவால அதெல்லாம் ஒண்ணும் முழுகிடாது. அண்ணே, சுய நினைவில்லாம கண்டதையும் பேசக்கூடாது. வீட்ல யாராவது சாக போறாங்களா என்ன? யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நீ வீட்டுக்கு வருவியா? அப்பா தான் என்ன அனுப்பிச்சு வச்சார் உன்னை கையோட கூட்டிட்டு வர்றதுக்காக. வர்றியா இல்லையா? அப்பாவுக்கு அவரோட செல்ல மகளை பாக்குறதுல அவ்வளவு ஆசையா? விதண்டாவாதம் பண்ணாம சீக்கிரம் கிளம்பிடி, நேரம் ஆகுது. இப்போதைக்கு நீங்க மட்டும் போனா போதும். வர்ற சனிக்கிழமை நான் வீட்டுக்கு வர்றேன். அப்ப நாம பேச வேண்டியதையெல்லாம் பேசிக்கலாம். உன்னை சித்திரவதை பண்றதுக்காகவெல்லாம் கூப்பிடல. வேண்டாம், எந்தவித விளக்கமும் வேண்டாம். நாம சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டுல சந்திக்கலாம். கொஞ்சம் கூட இறங்கி வர தயாராக இல்லாதவளின் முகத்தையே சற்று நேரம் பார்த்த செபாஸ்டியன் வேறு வழியின்றி மெதுவாக நடந்து காரை நெருங்கினான். சத்யா படிக்கட்டுகளில் ஏறி மாடிக்கு விரைந்தாள். வியாழக்கிழமை விடுமுறை நாள். மதிய உணவுக்கு பிறகு சத்யா மெஸ்ஸில் இருந்து திரும்பி வரும்போது போன் வந்திருப்பதாக மேட்ரன் கூறினார். அது நெல்சனின் போனாக இருக்கும் என்று சத்யா யூகித்தாள். ஹலோ ஹலோ, சத்யா தானே? நான் யாருன்னு புரிஞ்சுதா? மிஸ்டர் பூயம்புட்டி. ஆமா, கோபம் எல்லாம் தீர்ந்துடுச்சா? கோபமா? எனக்கா? யார்கிட்ட? என்கிட்ட தான். ஞாயிற்றுக்கிழமை பிரியும் போது உங்க கழுத்துல இருந்தது காட்டெருமையோட தலையாச்சே. அதை எடுத்து ஸ்டவ் பண்ணி சுவத்துல அரைஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு துறவியோட தலைய ஃபிட் பண்ணியிருக்கேன். புரியல, திரும்பவும் சொல்லுங்க பார்க்கலாம். காதல் துறவியோட. டெரிபிள், அதாவது காதல் பிச்சைக்காரன்னு திருத்தலாமா? அது பயங்கரம். அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமானது பழைய காட்டெருமையோட தலை தான். சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? எதுவும் இல்ல, சும்மாதான் இருக்க. ஆச்சரியமா இருக்கு. சத்யாவால இப்படி சும்மா உட்கார்ந்துருக்க முடியுமா என்ன? வெளியில வர முடியுமா? நாம கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கலாம். கம்பெனிக்கு யாரும் இல்லையே. நான் ஏற்பாடு பண்றேன். வாடகை என்ன? டைம் தான் வாடகை. அத லாவிஷா கம்பெனியோட செலவு பண்ண வேண்டியதுதான். ஓகே, இடம் எது? பதில் சொல்ல நெல்சனுக்கு சில வினாடிகள் தேவைப்பட்டன. படகு துறைக்கு முன்னால. பரவாயில்லையா? ஓகே, எப்போ? 1/2 மணி நேரத்துக்குள்ள. சரி, வர. ரிசீவரை வைத்துவிட்டு சத்யா மெதுவாக மாடிப்படிகளில் ஏறினாள். அறைக்குள் நுழைந்து உடை மாற்றும் போது ஷேர்லி கேட்டாள். எங்கம்மா போற சண்டைக்காரி? டவுனுக்கு. கம்பெனி யார்? ஷேர்லி அர்த்த செறிவுடன் அவளை பார்த்தாள். நெல்சன். ஓ, அந்த ஜிப்சியா? யா. இந்த ஜிப்சிகள் நாடோடிங்க. இவங்க எந்த இடத்துலயும் நிலையா இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் நீ படிச்சதே இல்லையா? ஷேர்லி இரட்டை அர்த்தத்தில் பேசினாள். நாடோடிகளை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஷேர்லி. நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற சத்யா? எனக்கு அப்படி எந்த கற்பனையும் கிடையாது. சாயந்தரம் சந்திப்போம். பாய் பாய். அவள் வெளியேறினாள். கைனட்டிக் ஹோண்டாவில் ஏறி படகு துறையை அடைந்த போது நெல்சன் காத்திருந்தான். ஹோண்டாவை ஸ்டாண்ட் போட்டு அவனை நெருங்கினாள். இந்த கோபம் இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு எதிர்பார்க்கல. சத்யா புன்னகைத்தபடி கூறினாள். சத்யா கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்க யாரால முடியும்? அறிமுகம் ஐட்டமே, விரும்பிட்டனே. இந்த கொச்சி டவுன்ல சோப்பு வியாபாரத்தோட மொத்த குத்தகையும் நீங்க தானா? தாராளமா போடுறீங்க. இன்னொரு தடவை தூண்டில் போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுதானே உண்மை? இதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதயத்தையே வெளியில எடுத்து காட்டினா கூட போ, செம்பருத்தி பூதானேன்னு சொல்றீங்களே. ஜிப்சி எங்க? கொண்டு வரல. நமக்கு எதுக்கு 2 வண்டி? அதுவும் நாடே பெட்ரோலை மிச்சம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பெட்ரோலை சேவ் பண்றது பெட்ரோல் உற்பத்திக்கு சமம் இல்லையா? ஆஹா, நாட்டு பற்று திடீர்னு கோடி கட்டி பறக்குதே. ஏதோ அணிலும் தன்னாலான உதவி பண்ற மாதிரி தான். அணில் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் மரம் ஏறுறத மறக்காதுன்னு சொல்வாங்க. போத்துட்டேன். ஹம்பே. சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சாலட்? சாப்பிட்டா போச்சு. அப்படின்னா சாவி என்கிட்ட கொடு, நான் ஓட்டிட்டு வரேன். சத்யா பில்லியன்ல உட்கார்ந்தா போதும். அப்படி வேணாம் சார், நானே வண்டியை ஓட்டுறேன். போயும் குட்டி பின்னால உட்கார்ந்தா போதும். ஷேம். சாதாரணமா பொண்ணுங்க 2 வீலர்ல பின்னால உட்காந்துட்டு போறது வழக்கம்.
நாம் அதில் ஒரு சேஞ்ச் பண்ணினா என்ன? சத்யா ஸ்டாண்டை எடுத்து வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். ஏறுங்க. நெல்சன் தயங்கியபடி பின் சீட்டில் அமர்ந்தான். இருப்பினும் அது அவனுக்கு வெட்கக்கேடான விஷயமாக தோன்றியது. நான் கைய முன்பக்கம் போட்டு பிடிச்சுக்கலாமா? இல்லனா எங்கேயாவது விழுந்துடுவன் போல இருக்கு. இதுவரை 2 வீலர்ல பயணம் செஞ்ச பழக்கம் இல்ல. நீங்க பிறந்து விழுந்ததே ஜிப்சியில தானா? பின்னால இருக்கிற ஸ்டெப்னியை பிடிச்சுக்கங்க. நான் தோலை பிடிச்சுக்கிறேனே. நான் சொன்ன இடத்தை தவிர வேற எங்கேயும் பிடிக்க வேண்டாம். வண்டி தலை குப்பர கவிழ்ந்தாலும் நீங்க விழமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வித்தைகளை மூட்டை கட்டி வச்சுக்கிறது நல்லது. ரோட்டை குறுக்காக கடந்து திரும்பி எதிர் திசையில் ஓவர்டேக் செய்த போது எதிரில் வந்த ஃபியட் கார் சடன் பிரேக் இட்டு நின்றது. சத்யாவும் சட்டென்று பிரேக் பிடித்தாள். கார் டிரைவர் தலையை வெளியே நீட்டி கோபமும் கிண்டலும் கலந்த குரலில் கேட்டார். ரொம்ப அவசரம் போல இருக்கு. மாத்திரை வாங்கணும். பக்கத்துல மெடிக்கல் ஸ்டோர் எங்க இருக்குன்னு தெரியுமா என்று கேட்ட சத்யா ஹோண்டாவை இடதுபுறம் திருப்பி கார் டிரைவரின் சீட்டுக்கு அருகே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவரை ஒரு தடவை முறைத்தாள். சார், புதுசா டிரைவிங் கத்துக்கிறீங்களா? இல்ல மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கிறீங்களா என்றாள். டிரைவர் காரின் டோரை திறந்து வெளியே வர முற்பட்டதும் சத்யா வண்டியை விரட்டினாள். வாங்காம நான் உருப்படியா வீட்டுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். முடியுமா? நெல்சன் பின்னால் இருந்து கேட்டான். திரும்பி போகும்போது உங்க நண்பர்களுக்கு காட்ட ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டாமா? அதுவும் ஏன் கூட வண்டியில வந்ததுக்கு சாட்சியா? அத நான் சரி பண்ணி தர்றேன். ஸ்நாக்ஸ் பாருக்கு முன்பாக சத்யா ஹோண்டாவை நிறுத்தினாள். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நெல்சன் கேட்டான். இதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம்? எனக்கு எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. நாம ஒரு சினிமாவுக்கு போனா என்ன? மேட்னி ஷோவுக்கு? ஆஹா, போகலாமே. என்ன படம் பார்க்கலாம்? உங்க மனசுல இருக்கிற திட்டப்படி ஒரு இங்கிலீஷ் படம், அதுவும் படமா இருக்கட்டும். அதுல கிஸ்ஸிங்கும் வெல்டிங்கும் அதிகமா இருக்குமே. வேறு எவராவது இதை கேட்டிருப்பார்களோ என்ற சந்தேகத்துடன் நெல்சன் ஒரு தடவை சுற்றமுற்றும் பார்த்தான். தியேட்டரின் டிக்கெட் கவுண்டரில் நெரிசல் அதிகமாக இருந்ததால் சத்யாதான் டிக்கெட் வாங்கினாள். தியேட்டருக்குள் பக்கத்து இருக்கைகளில் இருவரும் அமர்ந்தனர். படம் ஆரம்பமானது. நெல்சன் குறும்புடன் கை பகுதியில் இருந்து சத்யாவின் கை மீது தன் கையை வைத்து மெதுவாக வருடினான். அவள் கை விரல்களை தேடி அவன் விரல்கள் பரபரத்தன. சத்யா நெல்சனின் தோள் மீது தலையை சாய்த்தபடி கேட்டாள். நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? நெல்சன் அவள் முகத்துக்கு வெகு அருகில் தன் முகத்தை கொண்டு சென்றான். 10 இல்லனா 15 ரூபாய்க்கு கிடைக்கிற ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு சினிமாவுக்கு கூட்டிட்டு வர சில சின்ன பொண்ணுங்க கிட்ட நீங்க வச்சுக்கிற விளையாட்டுகளை சத்யா கிட்ட வச்சுக்காதீங்க. பதிலடி ரொம்ப விபரீதமா இருக்கும். ஜாக்கிரதை மிஸ்டர் பூயம் குட்டி. நெல்சனுக்கு சட்டென்று கோபம் வந்தது. உன் கைய ஒரு தடவை தொட்டா அதுக்கு உன்னோட பதில் நடவடிக்கை எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்க நான் தயார். இந்த கைங்கிறது தொட்டாலே உருகிற வெண்ணையா என்ன? நானும் தான் பாக்குறேன். அவன் சற்று பலமாக அவள் வலது கையை பிடித்து தன் விரல்களை அவள் விரல்களுடன் சேர்த்தான். இதென்ன புது வகையான மல்யுத்தமா என்று கேட்ட போதிலும் சத்யா தன் கையை இழுத்து கொள்ளவில்லை. அதிகமாக வலித்த போது அவள் சட்டென்று கையை இழுத்தாள். விரல வளைச்சு உடைச்சுதான் வைராகியத்தை தீத்துக்கிறதா? சாரி என்ற நெல்சன் அதன் பிறகு எந்தவித குறும்பும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து படம் பார்த்தான். சினிமா முடிந்து வெளியே வந்து பிரியும் நேரத்தில் நெல்சன் கேட்டான். சனி ஞாயிறு ஹாஸ்டல்ல தானே? இல்ல, ஊருக்கு போறேன். அடடா, எல்லாம் பாழா போச்சே. நான் சில ஐடியாஸ் எல்லாம் வச்சிருந்தேன். என்ன ஐடியாஸ்? ஊருக்கு போகாம இருக்க முடியாதா? முடியாது. ஐடியாஸ் என்ன? சரி, ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்றனே. சத்யா உடனேயே ஹாஸ்டலுக்கு திரும்பினாள். சனிக்கிழமை காலையில் வீட்டுக்கு வந்தாள். வழக்கமான குசல விசாரிப்புகள், எண்ணிக்கைக்குள் அடங்கும் வார்த்தைகள், குறிப்பாக யாரும் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் தனக்கு எதிராக மற்றவர்கள் அனைவரும் அணி திரண்டு நிற்பதை அவள் உணர்ந்தாள். ஞாயிற்றுக்கிழமை இரவில் ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் வீட்டுக்கு வந்தனர்.
இரவு நேரத்தில் எல்லோரும் ஹாலில் ஒன்று சேர்ந்தனர். சத்யாவை அங்கு வரவழைத்தனர். சத்யா குடும்ப கோர்ட்டுக்கு முன்னால் ஆஜரானாள். ஆனையம்மா வழக்கம் போல் வர்கியின் நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டார். எதுக்காக கையில நோட்புக்கும் பேனாவும்? வர்கி சத்யாவை பார்த்து கேட்டார். ஒவ்வொருத்தரோட தேவைகளையும் குறிச்சுக்கணுமே. பங்கு போடும்போது எல்லோருக்கும் பெரிய பெரிய துண்டுகள் தான் கிடைச்சிருக்குன்னு நம்பிக்கை ஏற்படணுமே. அனைவரும் பரஸ்பரம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். பாருங்கப்பா, இதுதான் இவளோட குணம். ஆகஸ்தி பேசினான். இவ பேர்ல இருக்கிற சொத்துக்களை பங்கு போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் நாம இவளை திட்டுறோம், இல்லைன்னா கண்டிக்கிறோம்னு நினைச்சுக்கிறா. ஆகஸ்தி அண்ணன் மனசுல இருக்கிறதை வெளிப்படையா சொல்லிட்டார். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மனசுல இருக்கிறதை சொல்லலாமே. சத்யா செபாஸ்டியன் மற்றும் ஜார்ஜ் குட்டியை மாறி மாறி பார்த்தாள். அடியே, உன் பேர்ல கிடக்கிற சொத்துக்களையும் பணத்தையும் கைப்பற்றுறது தான் எங்க நோக்கம்னு சொல்றியா? செபாஸ்டியன் கேட்டான். அப்படின்னு யார் சொன்னது? அதுக்கும் மேல இன்னும் அப்பா பேர்ல மிச்சம் இருக்கிற சொத்து மேலையும் உங்களுக்கு ஒரு கண்ணு இருக்கிறது தெரியும். ஒரே அடியில சுருண்டு விழுந்துடுவ. வாயை திறந்தாலே இப்படி ஏடா கூடம்தான். செபாஸ்டியன் அவளுக்கு நேராக கையை ஓங்கியபடி சொன்னான். சத்யா, இந்த 4 அண்ணன்களுக்கும் நீதான் ஒரே ஒரு தங்கச்சி. உன் மேல அவங்களுக்கு அன்பு இருக்கிற மாதிரியே கடமையும் இருக்கு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. வர்கி சொன்னார். இதையெல்லாம் நீங்க தனியா எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்பாவிங்களான என் அண்ணன்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு எனக்கு தெரியும். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு வர நான் அவங்களோட அன்பை தாங்க முடியாம நான் மூச்சு திணறிட்டு இருக்கேன். பயப்படுத்துற இந்த அன்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுவரை நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணினோம் அதை சொல்லு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லு. ஆகஸ்தியின் குரல் உயர்ந்தது. யாரும் எனக்கு எந்த துரோகமும் செய்யல. அதனால பிராயச்சித்தமும் வேண்டாம். என்ன ஏன் பாட்டுல விட்டுடுங்க, அவ்வளவுதான். அது எப்படி முடியும்? எங்களுக்கும் சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கே. செபாஸ்டியன் குறுக்கிட்டான். ராஜு மட்டும் எதுவும் பேசாமல் இருந்தான். இப்ப சொன்னதெல்லாம் என்னையில இருந்து ஆரம்பமாச்சு. எனக்கு 18 வயசு ஆன நாள்ல இருந்து தானே. அது வரையில நான் இப்படி யாரையும் பார்க்கலையே. அம்மா இல்லாத ஒரு சின்ன பெண் இந்த வீட்டுல எப்படி வளர்ந்தான்னு இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா? என்னோட இடம் இங்க எதுவா இருந்தது? 3 வயசானதும் எனக்குன்னு ஒரு தனி படுக்கை அறையும் தனி வாழ்க்கையும் ஒதுக்கி தந்தவங்க நீங்க. என் கையை பிடிச்சு உங்கள யாராவது ஒருத்தர் என் கூட 2 தப்படி நடந்திருக்கீங்களா? தொடர்ந்த மாதிரி என்கிட்ட 5 நிமிஷம் இந்த வீட்டுல இருக்கிற யாராவது பேசியிருக்கீங்களா? இப்படி யாருக்கும் வேண்டாதவளா வளர்ந்த ஒரு உயிர் நான். சாப்பாடு போடலையான்னு கேட்பீங்க, போட்டிருக்கீங்க. துணிமணி வாங்கி கொடுத்திருக்கீங்க. உடம்பு சரியில்லாத போது மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஒரு வளர்ப்பு நாய்க்கு செய்யற மாதிரி எனக்கு எல்லாம் செஞ்சிருக்கீங்க. யாரோடையாவது ஒரு வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்டு யாராவது என்கிட்ட செல்லமா கொஞ்சி பேச மாட்டாங்களான்னு ஏங்கி நான் உங்க எல்லார்கிட்டையும் வந்திருக்கேன். அவசரமா கிளம்புற உங்க முன்னால அதை புரிஞ்சுக்காம தடுக்கிற ஒரு தடையாத்தான் உங்களுக்கு நான் தென்பட்டிருக்கேன். அப்பாவுக்கு சித்தி மேலையும் அவங்க மூலமா பிறந்த குழந்தை மேலையும் தான் ஈடுபாடு. அண்ணன்களுக்கு ரப்பர் மரங்களோடவும் துண்டு துண்டான நிலத்தோடவும் கட்டி விட்டிருக்கிற கடைகள் மேலையும் தான் அன்பு. இத நான் ஒரு புகாரா சொல்லல. எல்லாரும் அவங்கவங்க விருப்பப்படி வாழணும்னு விரும்புறீங்க. இது என்னோட முறை. சாகிறதுக்கு முன்னால அம்மா என் பேர்ல இப்படி ஒரு உயில் எழுதி வைக்கலேன்னா இப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்கும்னு கூட என்னால யூகிக்க முடியல. பேசுறதுக்குன்னு கூடிட்டோம். அப்ப எல்லாத்தையும் பேசித்தானே ஆகணும். ஜார்ஜ் அண்ணன் மட்டும் என்கிட்ட ஓரளவு கருணை காட்டி இருக்கார். அதையும் நான் மறக்கல. ஒரு குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு அந்த ஹாலில் அமைதி நிலவியது. ஆனையம்மாவின் விரல் வர்கியின் தோளில் மெதுவாக படிந்தது. சரி, நாங்க யாரும் மேல அன்பு வைக்கல, தொல்லைகள் தான் கொடுத்துருக்கோம். அந்த வரிசையில இன்னொரு தொல்லையும் மிச்சம் இருக்கு. அதாவது உன் கல்யாணம். வர்கி பேசினார். என்னை யாராவது ஒருத்தங்கிட்ட தூக்கி எரிஞ்ச பிறகுதான் என் பேர்ல இருக்கிற சொத்துக்காக நீங்க ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுட்டு சாகணும், அப்படித்தானே? சத்யா கேட்டாள்.
நீ உன் விருப்பப்படி என்ன வேணும்னாலும் பேசலாம், ஆகஸ்தி கூறினான். ஒண்ணு நீ படிப்பை நிறுத்திட்டு வீட்ல கெட, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு படிக்க போ. இந்த ரெண்டுல ஒண்ணு தீர்மானிச்ச பிறகுதான் மத்ததெல்லாம். இன்னும் 1.25 வருஷம் இருக்கு பிஜி முடியறதுக்கு. அது வரைக்கும் நான் படிக்கணும், சத்யா கூறினாள். வர்கி தன் பையன்களை பார்த்தார். பிறகு சத்யாவின் பக்கம் திரும்பினார். சரி, நீ சொன்னபடி 1.25 வருஷம் நாங்க காத்திருக்கோம். அது முடிஞ்சதும் நீ உடனே கல்யாணத்துக்கு தயாரா இருக்கணும். ஒருவேளை அதுக்குள்ளேயே நாங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணியிருப்போம். என்ன சொல்ற? சத்யா மௌனமாக இருந்தாள். இப்பவே எங்களுக்கு முடிவு தெரியணும். அதுக்கப்புறம்தான் உன்னை வெளியில அனுப்புறதா இல்லையான்னு தீர்மானிக்கணும். சத்யாவின் விரல்கள் சுருண்டன, முகம் சிவந்து துடித்தது. படிப்பு முடிஞ்சதும் ஒண்ணு நீங்க சுட்டி காட்டுறவரை அது யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைனா தற்கொலை பண்ணிப்பேன். இதுல எதை செஞ்சாலும் உங்களுக்கு நஷ்டம் எதுவும் வராது, பயப்படாதீங்க என்று சொன்ன சத்யா நிதானமாக திரும்பி மாடி படிக்கட்டில் ஏறினாள். வீட்டுக்கு போய் வந்ததில் இருந்து சத்யா நிம்மதியற்று தவிப்பதை ஷேர்லி கவனித்தாள். வகுப்பில் ஓய்வில்லாமல் வாயாடி குறும்புகள் செய்யும் அவள் வழக்கத்துக்கு விரோதமாக ஓரிடத்திலேயே அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அது மட்டுமா, பெரும்பாலும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். மதியத்தில் கூட மெஸ்ஸுக்கு போகாமல் வகுப்பறையின் டெஸ்கில் தலை சாய்த்து படுத்திருந்தாள். சக மாணவிகள் அவளை சீண்டிவிட்டு கேலி செய்த போது கூட இயல்புக்கு மாறாக இருந்தாள். ஏதோ ஒரு மாறுபாடு. நெருப்பு கோழி இன்னைக்கு தலைய மணலுக்குள்ளேயே புதைச்சு வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வினிதா டேவிட்டின் கமெண்டை கேட்டு துள்ளி குதிக்காமல் சத்யா ஊதாசீனத்துடன் புன்னகைத்தாள். இன்னைக்கு நிலைமை இவ்வளவுதான். எக்கச்சக்கமா தண்ணி அடிச்சுக்கிட்டு தலைய தூக்க முடியாத மாதிரியான ஒரு அவஸ்தை. ஊர்மிளா சங்கர் அந்த விஷயத்தை அத்துடன் விட்டுவிட்டாள். வகுப்புகள் முடிந்து ஹாஸ்டலுக்கு வந்த பிறகும் சத்யா அமைதியாகவே இருந்தாள். மாலை நேரத்தில் சத்யாவுக்கு ஒரு ஃபோன் கால். அதை அட்டென்ட் பண்ணக்கூட அவள் அறையில் இருந்து வெளியேறவில்லை. போய் யார் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னாவது தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடாத சத்யா? ஷேர்லி வற்புறுத்தினாள். நீ போய் பார், சத்யா சொன்னாள். அறை வாசல் வரை சென்ற ஷேர்லி திரும்பி நின்று கேட்டாள். உங்கிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்கன்னா ஷீஸ் நோ மோர்னு சொல்லு. ஷேர்லி அவளையே வெறித்தபடி சில வினாடிகள் நின்றாள். பிறகு போனின் அருகே சென்றாள். அவள் திரும்பி வந்தபோது சத்யா தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்தி படுத்திருந்தாள். நெல்சனோட கால். சத்யா அதற்கு எதுவும் பதில் சொல்லவில்லை. என்னடி இழுத்து போத்திட்டு படுத்திருக்கிற? குளிர மாதிரி இருக்கு, ஜுரம் அடிக்குதா என்று ஷேர்லி அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். சில்லென்று இருந்தது. இரவில் மழை பெய்தது. இடியோசை மற்றும் மின்னல்களுடன் கூடிய கடுமையான மழை. படுப்பதற்கு முன்னால் ஷேர்லி ஜன்னல் கதவுகளை இழுத்து மூடினாள். அவசியம், உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னாங்களே, என்ன விஷயம்? ஷேர்லி சத்யாவின் பக்கமாக தலையை திருப்பி படுத்தபடி கேட்டாள். சும்மாதான். அங்க என்ன நடந்துச்சு சத்யா? ஒண்ணுமில்ல. உனக்கு எதிரா கடுமையான தீர்மானங்கள் ஏதாவது? சற்று நேரம் சத்யா எதுவும் பேசவில்லை. பிறகு ஷேர்லியின் பக்கம் திரும்பினாள். அவங்க எனக்கு யானை சங்கிலி போட்டு விட்டுருக்காங்க ஷேர்லி. புரியல. படிப்பை முடிச்சுட்டு இங்க இருந்து நான் கிளம்பும் போது என் முன்னால 2 வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கணும். இதுல ஏதாவது ஒன்ன நான் தேர்ந்தெடுக்கணும். எப்படி இருந்தாலும் 2ம் உனக்கு தேவைதானே? குறும்பு சிரிப்புடன் ஷேர்லி பேசினாள். அப்ப முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். சத்யாவிடம் உணர்வு மாற்றம் எதுவும் தென்படவில்லை. கல்யாணம்ங்கிறது நல்ல விஷயம்தான். நம்ம வீட்டு ஆளுங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்றதும் நடத்தி வைக்கிறதும். அதுல என்ன தப்பு? நீ நினைக்கிற மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க அவ்வளவெல்லாம் அன்பு இல்லாதவங்களா இருக்க மாட்டாங்க. உண்மை அன்போட வடிவமே அவங்கதான். ஆனா அது இதுவரையில வெளிப்படவே இல்லை. அவ்வளவு ஏன், அன்புங்கிறதோட ஒரு சின்ன அடையாளம் கூட இதுவரைக்கும் தென்பட்டதில்லை. 20 வயசான ஒரு பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சா என்ன? 18 வயசுல இருந்து என்னை யார்கிட்டையாவது பிடிச்சு கொடுக்கறதுல பிடிவாதமா இருக்காங்க. எதுக்காக? அன்பு அதிகமாகி இட்டதால தானே. பேராசை பிடிச்ச அவங்களோட கண்ணும் மனசும் எதுல குறியா இருக்குன்னு எனக்கு தெரியும் ஷேர்லி.
என்கிட்ட அன்பும் நன்றியும் கடமையும் ஏற்படுற ஒரே நாள் அது நான் இறந்து போற நாளாத்தான் இருக்கும். அப்ப நீ ஒரு காரியம் பண்ணு. உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த சொத்துக்களை யாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறதில்லைன்னு சொல்லிடு. கொலை ஆகிறதை விட தற்கொலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. சத்யா, நம்ப முடியாதவளாக ஷேர்லி குரல் கொடுத்தாள். நீ என்ன பேசுறேன்னு உனக்கே புரியுதா? புரியாம இருக்கட்டும்ங்கிறது தான் என்னோட பிரார்த்தனையும். பிறந்ததுல இருந்து இந்த உலகத்துல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணின் மனநிலை உனக்கு புரியாது ஷேர்லி. எல்லோரையும் நேசிக்க ஆசைப்பட்டு யார்கிட்ட இருந்தும் அன்பை பெற முடியாம வெறுப்பையும் திட்டுகளையும் சாபங்களையும் மட்டுமே சம்பாதிச்சு வச்சிருக்கிற, இதை மட்டுமே மனசுல சுமந்துட்டு இருக்கிற, பாதுகாப்பு உணர்வே இல்லாத நிலையை நீ இதுவரைக்கும் அனுபவிச்சது இல்ல. ஷேர்லி இதையெல்லாம் காதில் வாங்கியமாறே இருட்டில் அசையாமல் படுத்திருந்தாள். கல்யாணம் பண்றதுலயோ சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கறதுலயோ எனக்கு எந்தவித எதிர்ப்பும் கிடையாது. ஆனா அதுக்கு பின்னணியில இருக்கிற மோசமான பேராசை, லாப உணர்வு, இதையெல்லாம் நினைக்கும் போதுதான். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம கண்ணையும் மனசையும் மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணு சத்யா. அதன் பிறகு மௌனமாக இருந்தாள் சத்யா. அறைக்குள் அமைதி நிலவியது. ஜன்னல் கண்ணாடிகளின் ஊடாக இருள் நிறைந்த அறைக்குள் அவ்வப்போது இடி மின்னலின் நீல நிற வெளிச்சம் பாய்ந்திருந்தது. வெகு நேரத்துக்கு பிறகு சத்யா கேட்டாள், ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுக்கிட்டா வர மரணம் வேதனை இல்லாததா இருக்குமா ஷேர்லி? ஷேர்லி திடுக்கிட்டாள். என்ன கேட்ட சத்யா? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.